ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் 2 பெரிய சைஸ் பொட்டேட்டோ க்ளீன் பண்ணி தோல் சீவிட்டு வச்சிருக்கேன். ஸோ இது 2 கார்னரையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போதான் நமக்கு ஒரே லெவலாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யறதுக்கு எப்பயுமே நம்ம நல்லா பெரிய சைஸ் கொஞ்சம் வந்து திக்காக தான் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணோன்னா நமக்கு அது சிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் தான் நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் பார்த்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நம்ம திக்னஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே வச்சிருக்க எல்லா பொட்டேட்டோவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது கட் பண்ணி வாட்டரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து வாட்டரில் ஊற வச்சிடலாம். ஸோ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுடுதண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன் இந்த சுடுதண்ணியில். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பொட்டேட்டோவை வந்து சுடுதண்ணியில் போட்டு இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வந்து வைக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு பொட்டேட்டோ நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளார. ஸோ மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணியில இருந்து நம்ம பொட்டேட்டோஸ்லாம் எடுத்துடலாம். நான் ஒரு பிளேட்ல நல்லா சுத்தமான துணி வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து துணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இருக்க தண்ணிலாம் வந்து ஃபுல்லா வந்து அப்சர்வ் ஆகணும், அதுக்காக தான். பாருங்க, எல்லா பொட்டேட்டோவும் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுல இருக்க தண்ணிலாம் வந்து நல்லா தண்ணி இல்லாம தொடச்சி எடுத்துக்கலாம். நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு இது மாதிரி தண்ணியை வந்து எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வாட்டர் இல்லாம நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை 2 டைம் நம்ம வந்து பொரிக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம பொரிச்சுக்கலாம். இது ரொம்பவும் வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நமக்கு கலரும் வந்து வராது. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இதை வந்து போட்டு எடுத்துடலாம் நம்ம. பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாமே வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆயில் இருந்தால் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ நான் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்குறேன். ஸோ இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். பாருங்க, 30 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன். இது இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கே குக் ஆனா தெரியும், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து அதுவா சேஞ்ச் ஆகி வரும். பாருங்க, இது ஈவனா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம்.
நம்ம இதை அப்படியேவும் சாஸ் தொட்டு சாப்பிடலாம். நான் வந்து இதுல எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சால்ட்டு அண்ட் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.